திருக்குலமே வாருங்கள். திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருக என்றழைத்தோம், குருகுலமே வருக. இறை மக்களே வருக. குத்துவிளக்கேற்றுதல். உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். எசையா 58:8. பாச உணர்வுகள் மேலோங்கிட, பந்தங்கள் ஒன்றாகிட, வானவில்லாய் வேற்றுமை கடந்திட, இல்லறம் இன்பங்களால் ஒன்றாகிட, தீப ஒளியாய் வாழ்வு ஒளிர தீபமேற்றும் நிகழ்வு. உலகம் அமைதி பெற, ஆன்மீகம் செழிக்க, இறைப்பணி ஆற்றும் நம் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருடைய வாழ்விலும் வளமை காண இறையாட்சி செய்ய வேண்டி முதல் திரியை ஏற்றுகிறார் நம் குருகுல முதல்வர் பேரருட்திரு அந்துவான் அடிகளார் அவர்கள். இறைப்பணி ஆற்றிட இன்முகம் தாங்கி அர்ப்பணித்து பங்கு பணியாற்றும் பங்கு தந்தையருக்கு ஆசீர் வேண்டி இரண்டாம் திரிக்கு ஒளி ஏற்ற முன்னாள் பங்கு தந்தை லியோ ஜான்சன் அடிகளார் அவர்களும் இந்நாள் பங்கு தந்தை ஆரோக்கிய அமுல்ராஜ் அடிகளார் இணைந்து இத்திரியை ஏற்றுகின்றனர். இனிதே நன்று, இனியும் நன்று, யாவரும் நன்றே என்ற எண்ணத்துடன் பங்கு மக்களின் எண்ணங்கள் ஏற்றம் பெற வேண்டி மூன்றாம் திரிக்கு ஒளியேற்ற அருட்தந்தை திருச்சிலுவை தந்தை வினோ, ஓசிடி சபை அருட்திரு அமுல்ராஜ் அடிகளார் ஆகியோர் இணைந்து மூன்றாம் திரியை ஏற்றுகின்றனர். நெருப்பு என்னும் ஒளி வடிவமே அகம் மற்றும் புற இருள் நீக்கும் நம் குழந்தைகளின் அஞ்ஞானத்தை நீக்கி ஞானம் வேண்டி நான்காம் திரிக்கு ஒளியேற்ற இளைஞர் மன்றம், பக்த சபைகள், அன்பு எங்கள் சார்பாக
எம் இளைஞர் மன்றத்தின் பொருளாளர் தாமஸ் 4ஆம் திரியை ஏற்றுகின்றார். ஐந்தாம் திரி திக்கட்டும் ஒளி வீச, தீவினை அகல, அகிலம் அமைதியில் திளைக்க, பயம் பதற்றம் பறக்க, சினம் சிந்தையிலும் விலக, இகத்தில் இருள் அகல வேண்டி 5ஆம் திரிக்கு ஒளியேற்ற இறை சமூகம் சார்பாக திருமதி கேத்ரின் ஆரோக்கியசாமி அவர்களை இத்திரியை ஏற்ற அழைக்கின்றோம். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம், மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம், நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. சூரியன் மறைந்தாலும் பெரிய மிளகுபாறை புனித சந்தியாக திருத்தலத்தில் பிரகாசமாய் ஒளிரும் மின் அலங்கார ஒளியில் புனித சந்தியாகப்பரின் 48ஆம் ஆண்டு திருவிழா மிக ஆடம்பரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினை மேலும் சிறப்பிக்க நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கும் திருச்சி மறைமாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் தந்தை அந்துவான் அடிகளார் அவர்களையும், நமது பங்கின் இணை பங்கு தந்தை போல் செயலாற்றி வரும் அருள் தந்தை வினோ அவர்களையும், நமது முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை லியோ ஜான்சன் அவர்களையும், ஓசிடி சபையைச் சேர்ந்த அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களையும் மற்றும் நமது பங்கை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வரும் நம் அன்பிக்கினிய பங்கு தந்தை அருள் தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களையும், புனித சந்தியாபுர இளைஞர் மன்ற உறுப்பினர்கள், தியாகச்சுட இளையோர் இயக்கத்தினர், அன்பியங்கள், இயக்கங்கள், பங்கு மக்கள், புனித சந்தியாபுரின் பக்தர்கள் அனைவரையும் இத்திருவிழா திருப்பலிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பெரிய மிளகுபாறையில் அமைந்திருக்கும் எம் புனிதர் சக்திமிகு சந்தியாகப்பர் திருத்தலம் 48 ஆண்டுகளாய் அடைந்த வளர்ச்சி என்பது எம் புனிதரின் வழியாக மக்கள் பெற்ற நன்மைகளே என்றால் அது மிகையாகாது. மதம் இனம் கடந்து ஒரு தாய் பிள்ளைகளாக அரவணைத்து செல்வதே நம் பங்கின் பாதுகாவலரின் சிறப்பு. யார் நம்பிக்கையோடு வந்து நம் புனிதரிடம் கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய அன்பு புனிதர். எம் புனிதரின் புகழை பற்றி சொல்ல வேண்டுமானால், கலிலேயா கரையோரம் செபதேயு சலோமி பெற்றெடுத்த பொக்கிசம் இவர். என் பின்னே வாருங்கள் என்று இயேசுவின் அன்பு அழைப்பினை ஏற்று தந்தையின் வலைகளை மட்டுமல்ல சகலத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தவர். இயேசுவின் நெருங்கிய சீடராக அவர் ஆற்றிய முக்கிய பணிகளில் முன்னின்றவர். இறைமகன் ஆட்சியில்
அவரின் அரியணையில் வலப்புறம் உரிமை கோரியவர். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத சாமாரியர்களுக்கு எதிராக பொங்கி எழுந்தவர். இடியின் மக்கள் என இயேசுவால் அன்போடு அழைக்கப்பெற்றவர். தேவமாதா உயிரோடு இருக்கும்போதே காட்சி கிடைக்க பெற்ற பேறு பெற்றவர். முதல் கிறிஸ்தவ ஆலயம், அதுவும் அன்னைக்காக தூண்மாதா கோவிலை கட்டி அழகு பார்த்த அன்னையின் அன்பு திருப்பியவர். இறந்த இளைஞர்களை 5 வாரங்களுக்கு பின் உயிருடன் எழுப்பிய புதுமை வள்ளல். ஆண்டவரின் துன்ப கிண்ணத்தில் நானும் பருகுவேன் முன்மொழிந்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இறைவனுக்காக அப்போஸ்தலர்களுள் முதல் மறைசாட்சியானவர். படைமிரட்டியாக பலமுறை வெள்ளை குதிரையில் வலம் வந்து எதிரிகளை வீழ்த்தி வெற்றி கண்டவர். மேலும் இந்நாள் வரை அவரை நம்பி வந்த பக்தர்கள் நம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசி எண்ணற்ற அருள் வளங்களையும் புதுமைகளையும் பொழிகின்றார். நம் புனிதரிடம் பெற்ற அளவற்ற நன்மைகளுக்காக சான்றாய் உள்ளத்து உவகையுடன் நன்றி பெருக்குடனும் புனிதரின் திருத்தலம் நோக்கி அலைகடலாய் திரண்டிருக்கின்ற நாம் பெற்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். புனிதரை மாட்சிப்படுத்த பக்தியோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். புனிதரின் பெருமையை உலகெங்கும் எடுத்துரைப்போம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சக்திமிகு புனித சந்தியாகப்பரின் பக்தர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் சக்திமிகு புனித சந்தியாகப்பரின் 48ஆம் ஆண்டு திருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே இந்த திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கின்ற, புனிதரின் ஆசி பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆன்மீக செல்வர் நம் பாதுகாவலர் என்ற தலைப்பில் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இன்னலுற்றாலும் நாம் கைவிடப்படுவதில்லை, குழப்பமுற்றாலும் நாம் நம்பிக்கையை இழப்பதில்லை, வீழ்ந்து போனாலும் நாம் அழிந்து போவதில்லை என்ற இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே ஆன்மீக செல்வராக நாம் புனிதர் எப்படியெல்லாம் நம்மை பலப்படுத்துகின்றார், நம்மை உறுதிப்படுத்துகின்றார், நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலிருந்தும் நம்மை மேம்படுத்துகிறார் என்பதை அந்த இறை வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவேதான் பல இடங்களிலிருந்தும் பல்வேறு பகுதியிலிருந்தும் இந்த திருத்தலம் நோக்கி நாம் வந்திருக்கின்றோம். நம் புனிதர் சந்தியாகப்பரிடம் வந்தாலே போதும், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா குறைகளும் நீங்கும் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொரு இடத்திலுமே இருக்கின்றது. எனவே இந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து ஆளப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஆன்மீக செல்வராக இருந்து நமக்கு எல்லா வளமும் தருகின்றவராக நாம் புனிதர் இருக்கின்றார். எனவே நம்முடைய ஆன்மீகத்தில் நாம் உறுதிப்படும் போது, பலம் பெறுகின்ற பொழுது வாழ்வில் எந்த ஒரு சோதனையையும் எந்த ஒரு துன்பத்தையும் நம்மால் உறுதியாக தாங்க முடியும். எனவே அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக வாழ்வில் பலம் பெற்றவர்களாக உறுதிமிக்கவர்களாக நாம் இருப்பதற்கான அருளை ஒருவர் மற்றவருக்காக இந்த பலியில் நாம் வேண்டுவோம். இன்றைய நாளில் இத்திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற, இறை ஆசிரியை பெற்றுத்தர வந்திருக்கின்ற நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர் பேரருள் தந்தை அருள்பணி அந்துவான் அவர்களை கூடியிருக்கின்ற நம் அனைவரின் சார்பாக, பங்கு இறை சமூகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நாம் கரம் தட்டி அவர்களை அன்போடு வருக வருக என நாம் வரவேற்கின்றோம். மேலும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு நம்முடைய மகிழ்ச்சியில் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்பணி லியோ ஜான்சன், நமக்கு உதவி செய்கின்ற தந்தை அருட்பணி வினோ மற்றும் அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களையும் நாம் அன்போடு வரவேற்கின்றோம். கூடி வந்திருக்கின்ற பக்தர்கள், பங்கு மக்கள், உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து இந்த பலியில் ஒருவர் மற்றவருக்காக ஆன்மீக வாழ்வில் நாம் உறுதிப்பட வேண்டும், பலம் பெற வேண்டும். எவ்வளவு துன்பங்கள் சோதனைகள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆற்றல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல் நம்முள் இருப்பதை நாம் உணர வேண்டும் என்று இந்த பலியில் ஒருவர் மற்றவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி நம்முடைய பாதுகாவலருக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற இந்த திருப்பலியிலே
நமக்கு புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவன் செய்த எண்ணற்ற நன்மைகளை ஒரு கணம் நம்முடைய மனக்கண்முன் கொண்டு வந்து நாம் நன்றி உணர்வோடு இந்த பலியில் நாம் பங்கேற்போம். தூய மறை நிகழ்வில் தகுதியுடன் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் புனித பவுலடியார், நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன். அதற்கொப்ப நம்பிக்கை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், பேசுகிறோம் என எவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும் கடவுளின் மீது கொண்ட நம்பிக்கை நம்மை எவ்வாறு உறுதியாக வைத்திருக்கிறது என்பது பற்றியும், எவ்வளவு துன்பத்திலும் நாம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பது பற்றியும் கூறும் இவ்வாசக வரிகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, சொற்றொடர்கள் 7 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும், வாழ்வில் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்து, கடவுளை எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தையும் உங்கள் நம்பிக்கை நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா மக்களாமே. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. விடியும் புது பொழுதில் என் வாழ்வும் புதிதாக, விடியும் என்றென்றும் என் இதயம் இதமாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும், வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல்
மகிழ்வாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும், வார்த்தை வாழ்வாக. நான் உங்கள் பாடல் பாடிட வேண்டும், தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. உன்னில் இணைந்து வாழ நான் கொடியாய் படர்ந்திடுவேன், கனிதரும் மரமாய் செழிக்க உன் அருளை நாடிடுவேன். உன்னில் இணைந்து வாழ நான் கொடியாய் படர்ந்திடுவேன், கனிதரும் மரமாய் செழிக்க உன் அருளை நாடிடுவேன். உண்மை நீதி அன்பில் வாழ உலகம் படைத்தீரே, என் உள்ளம் மகிழ உறவில் வளர ஊக்கம் தருவீரே. புது வாழ்வும் வளமாகும் உன் ஆசி தந்தாலே, என் வாழ்வும் நலமாகும் உன் பார்வை பெற்றாலே. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும், வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும், தினமும் மகிழ்வாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும், வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும், தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. மனிதன் தேடிடும் செல்வம் ஒரு நாள் மறைந்துவிடும், மாறா தேவன் வார்த்தை என்றும் நிலைத்திருக்கும். மனிதன் தேடிடும் செல்வம் ஒரு நாள் மறைந்துவிடும், மாறா தேவன் வார்த்தை என்றும் நிலைத்திருக்கும். சொல்லில் செயலால் பிறரை மதிக்க வரங்கள் தருவீரே, உன் சொற்படி நடந்தால் சுகங்கள் பெற்று வளமாய் வாழ்வேனே. புது வாழ்வும் வளமாகும் உன் ஆசி தந்தாலே, என் வாழ்வும் நலமாகும் உன் பார்வை பெற்றாலே. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும், வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும், தினமும் மகிழ்வாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும், வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும், தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் நம் புனிதர் பொறுமையின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து கூறுகின்றார். விவசாயி விளைச்சலை எதிர்பார்த்து வெயில் மழை என்று பாராமல் பொறுமையுடன் காத்திருப்பது போல நாமும் ஆண்டவரின் வருகைக்காக எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் பொறுமையுடன் காத்திருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பொறுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் இவ்வாசக வரிகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் இறை சொற்கள் 7-11 முடிய. ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையாய் இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழிவும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு காத்திருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே,
நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றொருவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தாராள மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கின்றோம். யோபுவின் தாராள மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 20 - 28 வரை. அக்காலத்தில் செபதேவியின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகி இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயலல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றான். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும்
வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதரர்களையும் சகோதரிகளையும், சக்தி நிறைந்த சந்தியாப்பருடைய பக்தர்களே, நம்முடைய பாதுகாவலராகிய புனித சந்தியாப்பருடைய விழாவை 48வது ஆண்டு பெருவிழாவாக ஆடம்பரத்தோடும் ஆரவாரத்தோடும் சீரும் சிறப்புமோடும் மகிழ்ச்சியோடும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா கடவுளிடமிருந்து நம்முடைய பாதுகாவலர் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு விழாவாகவும், அதே வேளையில் அவருடைய பரிந்துரையின் வழியாக தொடர்ந்து இறை அருளில் நாம் நிறைவான மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற வேண்டும் என்ற வேண்டுதலுக்காகவும் இந்த விழாவிலே நாம் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அருமையான வேளையில் இங்கு கூடியிருக்கிற அனைத்து தந்தையர்களின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது இனிய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நவநாட்களில் நாம் பல்வேறு மைய கருத்துக்களில் இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் இறைவேண்டல் செய்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த நவநாட்கள் நமக்கு நம்முடைய பாதுகாவலரின் வழியாக நிறைவான கடவுளுடைய அருளை பெற்று தந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த நவநாளின் நிறைவாக இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக செல்வர் நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாப்பர் என்கின்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆன்மீக செல்வர். ஆன்மீகம் என்பது 2 முக்கியமான பண்புகளை உள்ளடக்கியது. அதாவது முதலில் நிபந்தனை இல்லாமல் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற நம்மையே அர்ப்பணிக்கிற முறை. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது நம்முடைய வாழ்வின் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய பாதுகாவலர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். 2வது பண்பாக நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதில், ஏற்றுக்கொள்வதில், அவர்களுக்கு உதவி புரிவதில் நாம் திறந்த மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆன்மீகத்தின் 2 முக்கியமான பண்புகளை நம்முடைய பாதுகாவலராகிய புனித சந்தியாப்பர் பெற்றிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதன் அடிப்படையில் நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்க சகோதரர்களையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்முடைய பாதுகாவலர் எத்தகைய ஒரு மனநிலையிலே அவர் கிறிஸ்துவை அணுகி வந்தார், எந்த மனநிலை அவர் பின்னர் ஏற்றுக்கொண்டார் என்கின்ற அவருடைய இந்த எண்ணங்கள் அல்லது அவருடைய சிந்தனை, அவருடைய மதிப்பீட்டு முறையினுடைய ஒரு மாற்றத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த மாற்றம்தான் நம்முடைய பாதுகாவலருடைய ஆன்மீகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தி வாசகத்தின் பின்னணியிலே நாம் நம்முடைய வாழ்வுக்கான 2 முக்கியமான பண்புகளை, செய்ய வேண்டிய 2 பண்புகளை, தவிர்க்க வேண்டிய 2 பண்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கன்ஃபூஷியஸ் என்பவர் மிகச்சிறந்த ஒரு சட்ட வல்லுனர், நிபுணர் என்று கூறலாம். அவருடைய வாழ்வின் மிக அடிப்படையான ஒரு தத்துவமாக, கொள்கையாக கொண்டிருந்தது இதுதான். எது நம்முடைய வாழ்வில் எளிமையானதோ அதை செய்வதற்கு பதிலாக எது சரியானதோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்வின் ஒரு அடிப்படை கொள்கையாக, பண்பாக இருந்தது. இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் வாட் இஸ் ஈஸி வி மஸ்ட் டூ வாட் இஸ் ரைட். இன்றைக்கு எப்பொழுதுமே எளிமையான ஒரு வாழ்வை அல்லது எளிமையான வழியில் நம்முடைய வாழ்வு சிறந்திருக்க வேண்டும் என்று விரும்புவது எல்லாருடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. எல்லாமே நமக்கு எளிதாக கிடைக்க வேண்டும். ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு ஈடுபாடு அல்லது ஒரு உழைப்பு ஆகியவையெல்லாம் இல்லாமல்
எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புவதெல்லாம் மிக எளிமையாக கிடைக்க வேண்டும், மிக எளிமையாகவே எல்லாம் கிடைக்கப்பெற்று நாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு இயல்பான ஒரு எண்ணமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைய சமூக வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது இவையெல்லாம் நமக்கு எளிதாக கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையும் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது என்பது இயல்பான ஒரு காரியம்தான். ஆனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று அல்லது எளிமையாக நாம் பெறக்கூடிய ஒன்று எந்த அளவு நம்முடைய வாழ்வுக்கு ஒரு நீண்டகால வாழ்வுக்கோ அல்லது நிலையான ஒரு வாழ்வுக்கோ அது நமக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய அடிப்படையான ஒரு கேள்வியாக அமைகிறது. எளிமையானது நமக்கு தேவையா அல்லது சரியானது நமக்கு தேவையா என்கின்ற கேள்விதான் இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எழுப்பப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பின்னணியில் இந்த திருத்தூதர்களுடைய 2 பண்புகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு. அதாவது புனித சந்தியாப்பருடைய தாய் இயேசுவிடம் வந்து ஒருவர் அவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் அவர் ஆட்சியில் வரும்பொழுது அமர்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடும் என்று கேட்பதாக இந்த நற்செய்தி பகுதி வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது பதவிகள் வேண்டும், அது ஒருவருக்கு மட்டுமல்ல 2 மகன்களுக்கு வேண்டும். இதுதான் மனிதனுடைய ஒரு மனநிலையின் ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது பேராசை. பேராசை என்பது மனிதனை அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எந்த வகை பொருளாசையும் கொள்ளாதவாறு நீங்கள் கவனமாக இருங்கள் என்று இயேசு கூறுகிறார். எனவே இந்த பேராசை என்பது ஒரு மனிதனை அழிவுக்கு இட்டு செல்லும் என்பது உண்மை. எனவே தான் இயேசு இந்த திருத்தூதருடைய கோரிக்கையின் பின்னணியில் நமக்கு ஒரு ஆழமான செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆழமான ஒரு செய்தி. மனிதனுக்கு குறிக்கோள் இருக்கலாம், மனிதனுடைய வாழ்வுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கலாம் அல்லது திட்டம் இருக்கலாம். நமக்கு எல்லாருக்குமே வாழ்வுக்கான திட்டங்கள் இருக்கிறது இயல்பான ஒரு காரியம்தான். நான் என்ன படிக்க வேண்டும் அல்லது நம்முடைய பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும், என்ன பணிக்கு செல்ல வேண்டும், எவ்வாறு அவருடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒரு திட்டம் தீட்டி அதற்காக முயற்சி செய்வது என்பது இயல்பான ஒரு காரியம். இது மனித வாழ்வுக்கு அவசியமான ஒன்று. ஆனால் இதுவே அதிகமான ஒரு ஆசையாக மாறும் பொழுது, ஒரு பேராசையாக மாறும்போது அதுதான் ஒரு அழிவுக்கு மனிதனை இட்டு செல்லும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை இயேசு நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் செல்வம், பணம், பதவிகள், பட்டங்கள் எல்லாமே அவசியம்தான். ஆனால் அது மனித வாழ்வுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும் பொழுது அது அவனுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒன்றாகவும், அது அவனுடைய தேவைக்கு அதிகமாக மாறும் பொழுது அதுவே அது பேராசையின் ஒரு இயல்பாக அமையும் பொழுது நிச்சயமாக அது ஒரு அழிவுக்கு இட்டு செல்லும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை தான் இயேசு இந்த பகுதியின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆன்மீகம் என்பது இந்த உலகத்திலே நமக்கு அதிகமாக இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நம்முடைய ஆசைகளை பெருக்கிக் கொண்டே செல்லுகிற முறை அல்ல. மாறாக கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதை செயல்படுத்துவதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகம் என்று இயேசு இந்த திருத்துதரின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆமாம், அன்புமிக்க சகோதரர்களே, மனித வாழ்வுக்கான திட்டங்கள் இருக்கலாம், அதற்கான ஆசைகள் இருக்கலாம், அதற்கான முயற்சிகள் இருக்கலாம். இவையெல்லாம் ஒரு மனிதன் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வேண்டிய அடிப்படையான ஒரு தூண்டுகோலை கொடுக்கிற முறையாக இது இருக்கலாம். ஆனால் இதுவே பேராசையாக அமைந்து நான், எனக்கு, என்னுடைய, நான் மட்டும் என்கின்ற அந்த குறுகிய வட்டத்திற்கு ஒரு மனிதனை உட்படுத்தும் பொழுது அது அவனுக்கு அழிவை கொடுக்கிறது என்கின்ற ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக இந்த பகுதியின் வழியாக திருத்துதருடைய மனநிலையின் பின்னணியில் நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய மற்றும் ஒரு பண்பை இயேசு சுட்டி காட்டுகிறார். இந்த 2 திருத்துதருடைய கோரிக்கை அவர்களுடைய தாயின் வழியாக இயேசுவிடம் வைக்கப்பட்டதை அறிந்த மற்ற திருத்தூதர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், இந்த இருவர் மீது அவர்கள் கோபம் கொண்டார்கள் என்று மத்தேயு நற்செய்தியாளர் எழுதுகிறார். எனவே 2 திருத்தூதர்கள் பேராசைப்பட்டார்கள்,
மீதி 10 திருத்தூதர்களும் என்ன எண்ணினார்கள் என்றால் அந்த இருவர் மீது கோபம் கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் இந்த திருத்தூதருடைய மனநிலை. கோபம், சினம் என்பது அடுத்து நம்மை அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இந்த கோபம், சினம் என்பது மீண்டும் மனிதனை ஒரு அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் என்பதை இந்த பகுதியில் மட்டுமல்ல, நற்செய்தி முழுவதும் நமக்கு இயேசு இதை வலியுறுத்தி கூறுகிறார். நீ பலி செலுத்த வரும்பொழுது உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக மனத்தாங்கலாக இருப்பதாக தெரிந்தால் போய் காணிக்கை வைத்துவிட்டு உன்னுடைய சகோதரனோடு சமாதானம் செய்து கொள், பின்னர் உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று கூறி ஜெபம் செய்வது அல்லது காணிக்கையை செலுத்துவது என்பது உன்னுடைய சகோதரனோடு சமாதானம் செய்த பிற்பாடு, உன்னுடைய சகோதரனோடு உனக்கு இருக்கிற சினத்தையும் கோபத்தையும் தவிர்த்த பிற்பாடு நடைபெற வேண்டிய ஒன்று என்பதை சுட்டி காட்டுகிறார். ஆம் அன்புமிக்க சகோதரர்களே, இந்த சினமும் கோபமும் ஒரு மனிதனுடைய வாழ்வை நிச்சயமாக ஒரு அழிவுக்குத்தான் இட்டுச் செல்லும். அவனையும் அவன் சார்ந்திருக்கிற மக்களையும் நிச்சயமாக அது அழிவுக்கு இட்டுச் செல்லும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை இந்த பகுதியின் வழியாக மட்டுமல்ல, நற்செய்தியில் பல இடங்களில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கொலை செய்யாதே என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சகோதரர்கள் மீது சினம் கொள்ள வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனவே உறவு, ஒன்றிப்பு, அன்பு ஆகிய இவைதான் மனித வாழ்வின் அடிப்படையான இயங்கு சக்தியாக இருக்க வேண்டும் ஒழிய மனிதனையும் அல்லது இந்த சமூகத்தையும் அழிவுக்கு இட்டுச் செல்கிற கோபம், சினம் ஆகியவை நிச்சயமாக மனித வாழ்வில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த திருத்தூதர்களின் வழியாக நாம் தவிர்க்க வேண்டிய 2 முக்கியமான அழிவுக்கு இட்டுச் செல்கிற பண்புகளை பற்றி நமக்கு சுட்டி காட்டுகிறார். இவை 2ஐயும் தவிர்த்தவராகத்தான் நம்முடைய பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர் வாழ்ந்தார். தொடக்கத்தில் இத்தகைய ஒரு எண்ணத்தோடு இயேசுவை அவர்கள் அணுகி வந்திருந்தாலும் இயேசுவுடைய அறிவுரையை கேட்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார் என்பதுதான் அவருடைய பிற்கால வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மை. ஸ்பெயின் தேசத்தில் அவர் நற்செய்தி அறிவித்த அந்த முறை, அதை தொடர்ந்து எருசலே நகருக்கு அவர் சென்று பணி செய்து இறுதியாக தன்னையே ஒரு மறைசாட்சியாக அர்ப்பணித்த முறை இந்த இயேசுடைய இந்த வாழ்வின் பண்புகளை தன்னுடைய ஆன்மீகமாக கொண்டு அதை செயல்படுத்தினார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இவை 2ம் நாம் தவிர்க்க வேண்டிய பண்புகளாக இந்த பகுதி நம்முடைய பாதுகாவலின் வழியாக எடுத்து காட்டுகிறது. 2 முக்கியமான பண்புகளை நாம் ஏற்க வேண்டிய பண்புகளையும் இந்த நற்செய்தி பகுதியானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக இயேசு அந்த 2 திருத்தூதர்களையும் பார்த்து, நான் பருகுகிற துன்பக் கிண்ணத்தில் உங்களால் பருக முடியுமா என்று கேட்டபொழுது அவர்கள் கூறுகிறார்கள், எங்களால் இயலும் என்று கூறுகிறார்கள். எனவே எங்களால் இயலும் என்கின்ற அந்த ஒரு பதிலானது அவருடைய நம்பிக்கையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆம் அன்புமிக்க சகோதரர்களே, பேராசை கொண்டு வந்த அந்த திருத்தூதர்கள் இறுதியிலே இயேசுடைய அறிவுரை கேட்டு அவரோடு துன்பத்திலும் தங்களை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர்களாக, நம்பிக்கையோடு உம்மோடு நாங்கள் இணைந்து எங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை உணர்வை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆம் அன்புமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். இவை அனைத்திலுமிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மால் எதுவும் இயலும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை உணர்வு நமக்கு வேண்டும். அதைத்தான் இந்த திருத்தூதர் தன்னுடைய பதிலின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். எங்களால் இயலும், இந்த உலகத்திலே எதையும் செய்ய எங்களால் இயலும். உம்முடைய வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்வதற்கு எங்களால் இயலும். உம்முடைய பாடுகளில் எங்களை இணைத்து கொள்ள எங்களால் முடியும். உம்முடைய சாட்சியாக இந்த உலகத்திலே எங்களால் வாழ இயலும்.
என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும் என்பதை இந்த புனிதர் நமக்கு எடுத்து காட்டுவதாக இந்த பகுதி நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. அன்புமிக்க சகோதரர்களே, இந்த பகுதியின் நாம் கொள்ள வேண்டிய இரண்டாவது முக்கியமான பண்பாக பணி செய்கிற ஒரு மனநிலை, பணிவு என்கின்ற அந்த ஒரு பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே மனிதராக கடவுள் படைத்திருக்கிறார் என்றால், அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார் என்றால், அது ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் ஒருவருக்கு பணி செய்து வாழ்வதற்காக மட்டுமே என்கின்ற அந்த ஒரு வாழ்வின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் அதிகாரம் செலுத்துவதற்காகவோ அடிமைப்படுத்துவதற்காகவோ மனித வாழ்வு நமக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக நாம் அனைவரும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அவர் அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல, மாறாக அவருடைய இயல்பே அன்பு செய்வதும் அர்ப்பணிப்பதும் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இயேசு, நீங்கள் ஒருவர் அன்பு செய்வதிலும் பணி செய்வதிலும் அர்ப்பணிப்பதிலும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ளுங்கள், அதுதான் என்னுடைய சீடர்களுக்கான ஒரு பண்பு என்பதை அங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். அன்புமிக்க சகோதரர்களே, இவ்வாறு நம்முடைய பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர் இந்த இரண்டு பண்புகளிலும் ஒரு ஆன்மீக செல்வராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவுடைய பாடுகளில் தன்னை முழுமையாக இணைத்து கொள்ளக்கூடிய நம்பிக்கை கொண்டவராக இருந்தது மட்டுமல்ல, அதை செயலில் வெளிப்படுத்தியவராகவும் இருந்தார். அதே போன்று மக்களுக்கு பணி செய்வதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். இவ்வாறு தன்னுடைய வாழ்வு வழியாக அவர் கிறிஸ்துவனுடைய ஆன்மீகத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ஆன்மீக செல்வராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, புனித சந்தியாப்பருடைய விழாவை சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் அந்த சந்தியாப்பருடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிற செய்தி இதுதான். அவர் கொடுக்கிற அழைப்பு இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் எதை தவிர்க்க வேண்டும், எதை ஏற்க வேண்டும் என்கின்ற இந்த இரண்டையும் நம் முன்பாக இயேசு வைக்கிறார். கடவுள் நம் முன்பாக ஆசிரையும் சாபத்தையும் வாழ்வையும் சாவையும் வைத்து நீங்கள் இதை தேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது போல, இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலின் வழியாக கடவுள் நமக்கு இவை இரண்டையும் நம் முன்பாக வைக்கிறார். அழிவுக்கு இட்டுச் செல்லுகிற இந்த இரண்டு தீய பண்புகளையும் வாழ்வுக்கு இட்டுச் செல்லுகிற இத்தகைய நல் பண்புகளையும் நம் முன்பாக வைத்து எதை நீங்கள் தேர்ந்து கொள்ள இருக்கிறீர்கள் என்ற ஒரு பதிலை நம் ஒவ்வொருவரிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாதுகாவலர் சந்தியாகப்பர் ஆன்மீக செல்வராக தன்னையே வெளிப்படுத்தும் விதமாக இந்த இயேசு சுட்டி காட்டுகிற வாழ்வுக்கான பண்புகளை ஏற்றுக்கொண்டார். அவர் புனிதராக உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்படுகிறார். ஆன்மீக செல்வராக நாம் அவரை கொண்டாடுகிறோம். எனவே அவருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் அவரை பின்பற்றி வாழ்வதற்கான ஆற்றலை நாம் அவரிடம் மன்றாடுவோம். வாழ்வுக்கான வழிகளை தேர்ந்து கொள்வதற்கான ஒரு தெளிவையும் மன உறுதியையும் நமக்கு கொடுக்க வேண்டும். இறுதி வரையிலும் அந்த பாதுகாவலரை போன்ற ஒரு பணிவான ஒரு வாழ்வையும் தன்னம்பிக்கையும் இறைவன் மீது நம்பிக்கையும் கொண்ட ஒரு வாழ்வையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதன் வழியாக நாம் நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்று நம்முடைய பாதுகாவலராகிய புனித சந்தியாப்பரின் வழியாகவே இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய பாதுகாவலராகிய சந்தியாப்பருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அவருடைய வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகிறது. அவருடைய ஆன்மீகம் நம்முடைய வாழ்வின் அடிப்படையாக அமைய வேண்டும் என்ற அழைப்பை இன்றைக்கு நாம் பெறுகிறோம். அவர் கடவுளுடைய திட்டத்தை ஏற்று தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு அதை நிறைவேற்ற அவர் தயாராக இருந்தார். அத்தகைய ஒரு ஆழமான நம்பிக்கை மன உறுதியையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, இம்மண்ணுலகில் உமது இறையாட்சியை வழிநடத்த உம்மால் தெரிந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரையும் உமது அருள் வரங்களால் நிரப்பி இறை மக்களை வழிநடத்த தேவையான வரத்தையும் ஆவியின் வல்லமையும் தந்து நற்சுகத்தையும் நீடிய ஆயுளையும் தந்து வாழ வைக்க வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கலங்காதீர்கள்,
நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பல்வேறு தேவைகளோடும் ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் உமது சன்னிதானத்தை நாடி வந்துள்ள எங்களது தேவைகளை உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்து எங்களை வாழ வைக்க வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பு அளிப்பவரே எம் இறைவா, எமது குடும்பங்களில் மரித்து பங்கில் மதித்து இடைநிலையில் உத்தரிக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் நிலையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், இந்த ஆலயத்தில் உழைத்து மரித்து அனைத்து ஆன்மாக்களையும் உமது இரக்கப் போக்கினால் கருணையினாலும் வான்வீட்டில் சேர்த்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருங்கொடை வல்லலே எம் இறைவா, இன்றைய தியான நவநாளை சிறப்பிக்கும் புனித சந்தியாபர் அன்பிய குடும்பங்களையும் பக்தர் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி எங்கள் வாழ்க்கையை வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய தினம் திருப்பலி நிறைவேற்றி எமக்கு இறையாசீர் பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் எமது பங்கு தந்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் போதனைகளையும் செயல்பாடுகளாலும் இறைமக்கள் அனைவரும் உம்மீது நம்பிக்கை கொண்டு வாழ தேவையான வரத்தை வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எமது ஆலயத்தில் பணியாற்றுகின்ற புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்ற உறுப்பினர்கள், தியாகச்சூடர் இளையோர் இயக்கம், அன்பியங்கள், இயக்கியங்கள் அனைத்தையும் ஆசிர்வதித்து பங்கு தந்தையுடன் இணைந்து செயல்பட்டு எம் பங்கு மென்மேலும் வளர்ச்சி பெற வர வேண்டும் உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரும் தீட்டுகின்ற திட்டங்கள் அனைத்தும் விளிம்பு நிலை மக்களுக்கு பயன் தரும் திட்டங்களாக அமைந்திட தேவையான வரத்தையும் அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் பெயரில் எதை செய்தாலும் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன இறைவா, தூதர் யாக்கோப்பின் விழா சிறக்க உதவுகின்ற நல்ல உள்ளங்கள், பேருபகாரிகள், நன்கொடையாளர்கள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வளங்களாலும் நலங்களாலும் நிரப்பிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுகளோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு நம்ம சமர்ப்பித்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், வாழ்வின் சூழல்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிற நீர் நாங்கள் விரும்பி தேடுகிற அனைத்து நலன்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுத்துள்ளோம். புனித சந்தியாகப்பருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அவரை போன்று ஆழமான மன உறுதியோடு செயல்படவும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை இறுக பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை உணர்வையும் இன்னும் எங்கள் வாழ்விலே நாங்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு உம்முடைய துணையோடு வெற்றி பெறவும் எங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆற்றலையும் கொடுத்துள்ளோம். இவ்வாறு எல்லா வகையிலும் நாங்கள் உம்முடைய அன்பில், உம்முடைய அரவணைப்பில் நிறை மகிழ்ச்சியையும் அமைதியை பெற ஆவேண்டிய ஆற்றலினால் நிரப்பி எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சனி சக மகமப்பா சாச பாப்ப மகரிசா, மலரோடு மலராக நானும்
பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன். மெல்கிசதே காணிக்கையாய் என்னை மாற்றுமே. சரிசக மகமப சாச பாப மகரிச. ஏழை பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன். மெல்கிசதே காணிக்கையாய் என்னை மாற்றுமே. குருதி சிந்தி கல்வாரி பலியாய் அர்ச்சித்தீர். குறைகள் நிறைந்த எந்தன் வாழ்வை நிறைவாக்குவீர். என்னில் எழுந்து என்னை மாற்றும் எந்தன் இயேசுவே. இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன். கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சரிசக மகமபா சாச பாப மகரிச. மலரோடு மலராக நானும் இணைந்தேன். கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன். உன்னையே என் வழியாய் நானும் பகர்கிறேன். ஏற்று உனது பலியாய் மாற்றும் எந்தன் இயேசுவே. இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். ஏழை பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன். மெல்கிசதே காணிக்கையாய் என்னை மாற்றுமே. சரிசக மகமபா சாச பாப மகரிச. ஏழை பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன். மெல்கிசதே காணிக்கையாய் என்னை மாற்றுமே. அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாப்பரின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கச் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் ஒன்றிணைந்து இதய பற்றுதலையோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் என்று பெருவிழா காணும் எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் யாக்கோப்பு என்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். அஞ்சலி தீபாஞ்சலி, அஞ்சலி தீபாஞ்சலி, இறைமகனே தீபாஞ்சலி, வாழ்வழிக்க வந்த வள்ளலே, அடியவர் யாமளிக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அஞ்சலி தூபஞ்சலி, அஞ்சலி தூபஞ்சலி, இறைமகனே தூபஞ்சலி, வாழ்வழிக்க வந்த வள்ளலே, அடியவர் யாமளிக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அஞ்சலி மலரஞ்சலி, அஞ்சலி மலரஞ்சலி, இறைமகனே மலரஞ்சலி, வாழ்வழிக்க வந்த வள்ளலே, அடியவர் யாமளிக்கும் ஆராதனை, 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 ஆராதனை. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலும் இருந்தும் எல்லாவித பலவீனங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும்
எல்லா விதமான பேராசை, பகைமை, வெறுப்பு அனைத்திலும் இருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி உடலிலும் உள்ளத்திலும் நலமாக இருக்கச் செய்தரலாம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத என்னுடைய நிலையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். இதோ உம்முடைய பிரசனத்திலே ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கியர்கள். எங்களுடைய பாவங்களே பலவீனங்களே பாராமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் உம்முடைய நிலையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியும் இறுதியில் நிலை வாழ்வையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. நம்முடைய உறவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு ஒருவருக்கு அறிவித்துக் கொள்வோம். எங்களை நீதித்திற்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கு உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நம் மீது கொண்ட அன்பினால் தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்து கொண்டவர். இந்த திருவிருந்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகிறார். ஒருவருடைய நல்வாழ்விற்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்வதற்கான ஆற்றலை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். நம்பிக்கையோடு அவருடைய திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு. உறவாடும் நேரமிது தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. பலியாக தந்த
மகனாக நானும் இங்கே. மன்னித்து மனமாற்றவா திசை மாறி போகின்ற ஆடாகினேன். இடைமறித்து என்னை மீட்கவா நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக உனக்காக தவிக்கின்றேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய நான் உனக்காக உருவானேன். வா நீ வா 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 என் இறைவா எந்தை உயிராக உணர்வாக வா 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 என் தலைவா நெஞ்சம் நீங்காத நிழலாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. கரை தேடும் களமாக நானும் இங்கே. அலையாக நிறையாக வா ஒளி தேடும் மலராக நான் சாய்கின்றேன். மறையாது குறையாது வா எக்குறையும் என்னை அணுகாது. அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது. அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை ஒளி கண்டேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய நான் உனக்காக உருவானேன். வா நீ வா 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 என் இறைவா எந்தன் உயிராக உணர்வாக வா 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 என் தலைவா நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. அவர் டக்குன்னு நிப்பாட்டினா உங்களுக்கு அசிங்கம் எனக்கு தான் அசிங்கம். அவர் எங்க வந்து பாருங்கள் வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள்.
இறையாசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாப்பரின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசிர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் புனித சந்தியாப்பருடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித சந்தியாப்பரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதரர் சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூண்டியவர்களாய் காணப்படுவீர்களாக. புனித சந்தியாப்பருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அருள்வாராக. ஒருவர் ஒருவருக்கு பணி செய்து வாழ்வதில் நம்மையே அர்ப்பணிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலர் சக்திமிகு புனித சந்தியாகப்பரின் 48ஆம் ஆண்டு பெருவிழாவை மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்குமே ஹாப்பி ஃபீஸ்ட். கைதட்டி நாம் ஒருவர் மற்றவருக்கு இந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். மிக சிறப்பாக அமைய உதவி செய்த அனைவருக்கும் நன்றி சொல்ல இருக்கின்றோம். மிக குறிப்பாக இந்த நாளிலே என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலி நிறைவேற்றி மிக சிறப்பான சிந்தனைகளை தன்னுடைய மறையுரையில் தந்து நாம் புனிதர் நமக்கு முன் வைக்கின்ற எதை நாம் பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்ற அத்தகைய வித்தியாசமான கோணத்திலே மிக அருமையான சிந்தனைகளை நமக்கு முன்வைத்து இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிரை பெற்று தந்த நம்முடைய திருச்சி மறைமாவட்ட பேரருள் தந்தை அந்துவான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல இருக்கின்றோம். நம்முடைய குருகுல முதல்வர் அவர்கள் நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்திலே மிக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்கின்றார்கள். அவரிடம் அவர் ஆயர் அவர்களோடு இணைந்து மிக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்கின்றார்கள். மறை மாவட்ட அளவிலும் பங்கு அளவிலும் எழக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகளை மிக சரியான நேரத்தில் தருணத்தில் அதை இனங்கொண்டு அதை மிக சிறப்பான தன்னுடைய அந்த பணியால் அந்த எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு காணுகின்ற ஒரு சிறந்த ஒரு அருள் தந்தையாக இன்னும் ஆயரவர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் இடையிலே ஒரு இடைநிலையாளராக இருந்து தன்னுடைய பணியையும் மிக சிறப்பாக செய்கின்றார்கள். எளிய அழைப்பை ஏற்று இந்த நாளில் வந்து நமக்கு இறையாசிரை பெற்றுத்தந்த, நம்மை ஜெபித்த, நம்மை வாழ்த்திய நம்முடைய பேரல் தந்தை அந்துவான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக திருமதி ஜெனட் சோபனா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கின்றார்கள். சத்தமாகவே கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம்.
தந்தை வினோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய அனைவரின் சார்பாக திரு ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாமும் கரம் தட்டி இந்த நேரத்தில் தந்தை அவர்களுக்கு உளமார்ந்த நம்முடைய நன்றிகளை அன்போடு நாம் காணிக்கையாக்குகிறோம். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை லியோ ஜான்சன் அவர்கள் புனிதருடைய அந்த புகழை எல்லா இடங்களிலும் எடுத்து செல்வதற்கு உதவி செய்கின்ற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை லியோ ஜான்சன் அவர்களுக்கு திரு ஸ்டீவன் அவர்கள் நம் அனைவரின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நம்மளுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாமும் கரம் தட்டி தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த அருள் தந்தை அமல்ராஜ் அவர்கள் ஓசிடி சபையை சார்ந்தவர்கள் எளிய அழைப்பை ஏற்று இந்த மகிழ்விலை கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த தந்தை அவர்களுக்கு திரு ஆரோக்கியம் அவர்கள் நம் அனைவரின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாமும் கரம் தட்டி நம்மளுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளுடைய அருட் சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லி பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு நாம் மரியாதை செய்கின்றோம். அருட் சகோதரி சபினா அவர்கள் இந்த திருவிழா நாட்கள் 10 நாட்களுமே வந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக உதவி செய்த அருள் சகோதரி சபினா அவர்களுக்கு திருமதி லில்லி ஃபெலிக்ஸ் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றிகளை சமர்ப்பிக்கின்றார்கள். கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். சிஸ்டர் மெலானி அவர்களுக்கு திருமதி மெர்சி அருள்ராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். வேகமாக வாருங்கள். 10 நாட்களுமே சிஸ்டர் அவர்கள் நமக்கு பல்வேறு பயிற்சிகள், குறிப்பாக ஆரத்தி அஞ்சலி இந்த நிகழ்வுகள் சிறப்பாக அமைய உதவி செய்த சிஸ்டர் அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு அளித்து வரும் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு திரு சார்லி அவர்கள் இப்பொழுது பொன்னாடைப்படுத்தி மகிழ்ப்பார்கள். கொஞ்சம் வலி